ஹாப்பி சாபத். இந்த வாரத்தில் நாம் இந்த காலாண்டு ஆரம்பித்து 2வது வாரம் இது. இந்த காலாண்டில் நாம் என்ன புத்தகத்தை குறித்து படிச்சுட்ருக்கோன்னு சொல்லி நமக்கு தெரியும். என்ன புத்தகத்தை குறித்து படிக்கிறோம்? யோசுவா. கிட்டத்தட்ட போன காலாண்டில் என்ன படித்தோமோ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம படிக்கிறோன்னு சொல்லலாம். யோசுவா புத்தகத்தில் இந்த வாரம் எத்தனாவது பாடம்? 2வது பாடம். போன வாரத்தில் என்ன படித்தோம்? வெற்றிக்கான செயல்முறை. யோசுவா புத்தகம் அது எழுதப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் குறித்து நம்ம விவாதிச்சிருக்கலாம். இந்த யோசுவா புத்தகத்திலேருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, 2 விதமான மக்களை குறித்து படிக்க இருக்கிறோம். அதன் மூலமாக என்ன அப்படின்னா, கிருபையினால் உண்டாகிற வியப்பு, இதை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையினாலே சுவாமி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நிர்மூலமாகாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எவ்விதத்திலும் தகுதி இல்லாத எங்களுக்கு மாத்திரம் இல்லை சுவாமி, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய கிருபை அப்பா நீங்கள் தந்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அதை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தாவே ஆவியானவர் தாமே எங்கள் மனதிலே பேசி சுவாமி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தகுந்த முறையில் கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். அடியாளை மறைத்து நீங்கள் தாமே வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிருபையினால் என்ன உண்டாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வியப்பு உண்டாகுது. சரி, கிருபை அப்படின்னா நமக்கு என்னன்றது தெரியும். அதாவது இந்த லெசனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் வாய்ப்புகளின் தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம குறிப்பாக இங்கே நம்ம படிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா யோசுவா புத்தகம் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே 2வது அதிகாரத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த இடத்துல நிற்கிறாங்க? இப்போது சித்தீம் பள்ளத்தாக்கில். அதாவது ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் அந்த யோர்தானை கடந்துட்டு அவங்க என்ன பண்ணிடலாம், அவங்களுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த தேசத்துக்குள்ளே, கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் இதான் அவங்க முதல் தடவை அங்கே நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2வது தடவை. அப்போ முதல் தடவை எப்போ நின்னாங்க? மோசையோட காலத்தில் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? ஒரு 10 நாள் முன்னாடி நின்று இருப்பாங்களா? 1 மாதம். எப்போ நின்னாங்க அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல நின்று இருக்காங்க அந்த இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் அவங்களுக்காக கொடுக்க போகிற தேசத்துக்கு ரொம்ப அருகாமையில் நின்று இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நழுவ விட்டுட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. தெரிஞ்சு விட்டாங்களா தெரியாமலா விட்டாங்களான்னா தெரிஞ்சே தான் விட்டாங்க. பாவம்ன்றது தானே. ஓகே, பாவம் பண்ணி விட்டுட்டாங்க. நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்கலையேடான்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள அடித்து துரத்திட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. மறுபடியும் என்ன பண்ணுறார், அவர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். ஓகே, அந்த வாய்ப்பு தான் எது இப்போ நாம் பார்க்குறோம். அப்போ அந்த 2வது வாய்ப்பு இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கா இல்லையா? நம்ம யாராவது கொடுத்த ஒரே வாய்ப்பில் எல்லாத்தையும் பற்றி பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துட்டோமா? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கலாமே, இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறார் ஆண்டவர், நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இன்னும் பரிசுத்தமாகணும்னு 2 நாள் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3வது நாள் என்ன பண்ணிடுறோம், பட்டுன்னு விழுந்து போய்டுறோம். அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், விழுந்து போய்டுறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரலாம், ஆனாலும் விழுந்துக்கிட்டே இருக்கோம். எத்தனை தடவை இவளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் இவள் விழுந்துகிட்டே தான் இருப்பா, இவளுக்கெல்லாம் இனிமேல் சான்ஸே கிடையாதுன்னு ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறாரா? நம்மளை குறித்து பார்க்கும்போது இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு திரும்ப வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அதனால தான் என்ன சொல்கிறோம், அவர் வாய்ப்புகளின் தேவனாக இருக்கிறார். எத்தனை வாய்ப்பு கொடுக்குறார்? 1 வாய்ப்பு, 2 வாய்ப்பு, 3 வாய்ப்பான்னு பார்த்தா கவுண்ட்லெஸ், கணக்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்து நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கோ அத்தனை நாள் நமக்கான வாய்ப்புகள்னு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குறித்து வச்சுக்கணும். ஆமாம், தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அவங்க வந்து அந்த யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்தில் இருக்காங்க. இப்போ போய் அவங்க வந்து கானான் தேசத்தை சுதந்திரிச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை மோசையோட பீரியடில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து அங்கே வேவுக்காரங்களை அனுப்புன்னு சொல்கிறாரு. அதனால் மோசை அனுப்புனார். இப்போ திரும்பவும் இங்கே என்ன பண்ணுறாரு, யோசுவா அனுப்புகிறாரு. யோசுவா எத்தனை ஒற்றர்கள் அனுப்புகிறாரு? ஏன் 2 பேர் அனுப்புகிறாரு? முதல்ல மோசே 12 பேர் அனுப்புனார்ல, இவர் ஏன் 2 பேரை அனுப்புகிறாரு? இவரும் 12 பேர் தான் அனுப்பிச்சிருக்கணும். ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, எதனால் 2 பேர்? சும்மா ஒரு கேள்வி தான், சொல்லுங்கள். சொல்லியிருக்கலாம். அப்போ முதல் தடவை 12 பேர் போனதுக்கும் இப்போ 2 பேர் போனதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். முதல் தடவை 12 பேர் போனாங்க இல்லையா, அந்த தேசத்தை உளவு பார்த்துட்டு வர்றதுக்காக. வந்த பிறகு 12 பேரும் ஒரே மாதிரியான காரியத்தை சொன்னாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்லை. அந்த 12 பேரில் 10 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெகட்டிவான விஷயத்த சொல்கிறாங்க. ஐயோ, அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க, ராட்சதங்க மாதிரி இருக்காங்க, நம்மெல்லாம் அவங்க முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், கண்டிப்பாக எங்களோட பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, கொள்ளையாயிடுவாங்க அப்படின்றாங்க. 2 பேர். யார் அந்த 2 பேர்? காலேபும் யோசுவாவும். ஆமாம், போயிருக்காரு. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த உண்மையான காரியம் என்ன அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குளறுபடி திரும்பவும் வரக்கூடாது. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லி தான் வந்து யோசுவா அனுப்பிச்சிருப்பார். 2 பேர் தான் அனுப்புகிறார். திரும்ப 10 பேரை அனுப்பி அதில் ஒரு பிரிவினை. அப்போயும் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு சாபம் வந்தது. 40 வருஷம் அவங்க என்னாச்சு, வனாந்தரத்தில் சுற்றி அலையிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் திரும்ப நடந்துடக்கூடாது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதான 2வது வாய்ப்பு. இதை சரியாக வந்து நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா வந்து 2 ஒற்றர்களை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு, இது உனக்கு செய்ய போகிறேன்ட்டார். அப்போ நம்ம வேலை என்ன, அதுக்காக அப்படியே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருவீங்க, கண்டிப்பாக கொடுத்துருவீங்கன்னு விசுவாசத்தோடு அப்படியே உட்காந்துட்ருக்கிறதா? நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அதற்காக முயற்சி பண்ணணும். நம்ம சைடில் இருந்தும் நமக்கு அதனுடைய செயல்பாடு கண்டிப்பாக இருக்கணும். இங்கேயும் அதே தான் வந்து பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அதுக்காக தான் யோசுவா அந்த ஒற்றர்களை அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாரு, ஏற்கனவே யோசுவாவும் காலேபும் போய் பார்த்துட்டு வந்த தேசம் தானே அது. இப்போ திரும்பவும் இவங்களை அனுப்பணுமா? ஜெனரேஷன் மாறுது. 40 வருஷம் ஆயிருக்கு. அப்போ இருந்த குடிகள் இப்போ இருப்பாங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள வளர்ச்சி ஆயிருக்குன்னு தெரியாது. இப்போ இருக்கிற நிலைமை என்ன உள்ள அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த தேசத்தினுடைய தற்காப்பு அமைப்பு நமக்கு நல்லா தெரியும். அவங்க முதல்ல போய் எரிகோவை தான் வீழ்த்துறாங்கன்னுட்டு. எரிகோன்னா என்னது, அது ஒரு மதில் சூழ்ந்த பட்டணம் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு மதில் வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அதனுடைய அந்த தற்காப்பு அமைப்பு எப்படி இருக்குது, உள்ளே இருக்கிற இராணுவம், அந்த வீரர்கள்லாம் ஆயத்த நிலையில் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய நீர் விநியோக அமைப்பு எப்படி இருக்குது, ஒரு எதிரி படம் வருது அப்படின்னாக்கா அவங்கள வந்து அங்கே இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நாட்டை போய் சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த காரியங்களில் நமக்கு இருக்கிறதான அங்கே அவங்க சந்திக்கிற மனுஷங்க, அதன் மூலமாக நமக்கான பாடம்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் வாய்ப்பை குறித்து தான் நம்ம படிக்கிறோம். 2ஆம் வாய்ப்பு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு திரும்பவும் கொடுக்கப்பட்டதான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து அவங்க எவ்வளவு தூரம் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த 2ஆம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்னது, அவங்களுக்கு எப்படி அந்த கானானை சுதந்திரிக்கிறதோ நமக்கு வந்து நம்மளுடைய பரமக்கானானை சுதந்திரிக்கிறது. பரமக்கானானை சுதந்திரிக்கணும் அப்படின்னா என்னது, நம்ம முதல்ல ரட்சிப்புக்குள்ளே வரணும் இல்லையா? ரட்சிப்பு நம்மால் உண்டாகுதா, கடவுளால் உண்டாகுதா? தேவனால் உண்டாகுது. நம்ம செய்கிற காரியங்கள்னால ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரா? அவர் கிருபையாக இருந்ததுனால அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பை கொடுக்குறாரு. இது தேவனால் உண்டான ஈவு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அப்போ முதல்ல வந்து இந்த 2ஆம் வாய்ப்புலேருந்து நாம் படிச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பு அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து தான் வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. இங்கே வந்து 2 விதமான காரியங்களை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு தேசமாக இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது வாய்ப்பாக ஒரு தனி மனுஷனாக, ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இங்கே யாரை வந்து அவங்க எக்ஸாம்பிளாக எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா, பேதுருவை எடுத்துக்க சொல்கிறாங்க. பேதுருக்கு ஒரு 2ஆம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணார். சின்ன பாவமா அது? நினச்சி பார்க்க முடியாத ஒரு பாவம் தான் இல்லையா? 3 முறை என்ன பண்ணார், அவர் மறுதளிச்சார். ஆனாலும் அடுத்ததாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, போய் அவர்கிட்ட அவர் உயிர் தெழுந்த பின்னாடி போய் ஒரு இடத்துல வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறாயா? எத்தனை தடவை கேட்குறாரு?
3 தடவை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார்? 3 தடவையும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாருனா, ஆண்டவர் மீண்டுமாக அவருக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்கல, அவரை திரும்ப வந்து அவருடைய இதில் வந்து பலப்படுத்துகிறார். ஊழியத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு? பலப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இதே மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுதா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஆனால் இதே மாதிரி வாய்ப்புகளை நம்ம மற்றவங்களுக்கு தரோமா? தரணும், அதுதான் பாடம். ஆனால் நம்ம தரோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். 1 தடவை 2 தடவை தருவோம், 3ஆவது தடவை என்ன உனக்கு இதே தான் வேலையா? திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ இதே தப்பை பண்ணிகிட்டே இருக்க, இனிமேல்லாம் கிடையாது, உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம போய்டுறோம் இல்லையா? ஆனால் வந்து இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னென்னா, ஆண்டவர் எப்படி நம்ம மேலே ரொம்ப பொறுமையாக, நீடிய பொறுமை உள்ளவராக திரும்ப திரும்ப அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாரோ, அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும்? மற்றவர்கள் மேலே அதே பொறுமையோடு இருந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க செய்கிற தவறுகள்லேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்துலேருந்து யாருக்கா ஏதாவது கருத்து இருக்கா? அடுத்து போகலாமா பிரதர்? உங்களுக்கு அடுத்ததான் நம்ம வந்து இங்கே தான் முக்கியமான ஒருத்தரை பார்க்குறோம். யார் அவங்க அப்படின்னா ராகாப். ராகாபை குறித்து நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய மனசில் முதல்ல வர்றது என்னது? ராகாபை குறித்து பைபிள் எப்படி சொல்லியிருக்கு? ராகாப் என்னும் ஒரு வேசி. புதிய ஏற்பாட்டில் பவுலும் அப்படி தான் எழுதுகிறாரு, யாக்கோபு நிருபத்துலேயும் அவங்கள குறித்து எழுதியிருக்காங்க, அங்கேயும் எப்படி தான் எழுதியிருக்காங்க? ராகாப் என்னும் வேசி அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய தொழில் அதுவாக இருந்திருக்குது. ஆனால் அதே ராகாபை குறித்து அவ்வளோ அருமையாக நம்ம படிக்கிறோம். இங்கே என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல யோசுவா அனுப்புகிற அந்த 2 ஒற்றர்களையும் யார் தான் சந்திக்கிறா? அவங்க யார் வீட்டுக்கு தான் போகிறாங்க? ராகாபுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. இது தற்செயலாக நடந்த ஒன்றுன்னு சொல்லி நம்மளால் நினைக்க முடியுமா? அங்கே ஒருவேளை நிறைய பேர் இருந்திருக்கலாம், யாரோட வீட்டுக்கு வேணாலும் போயிருந்துருக்கலாம். ஏன் குறிப்பிட்ட இந்த ஒரு ராகாப் என்னும் ஒரு வேசியினுடைய வீட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து தற்செயலாக நடந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு? அவங்கள அங்கே வழி நடத்துகிறார். அப்போ அங்கே அந்த வீட்டுக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணி அவள் எப்படி இருக்கா அப்படின்ற ஒரு காரியம், அவளுடைய மனசு எப்படிப்பட்டதாக இருக்குது, அவள் எவ்வளோ தூரம் வந்து ஆண்டவருக்காக ஏங்கி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துக்கு அவளுடைய வீட்டுக்கு வந்து வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறதே வந்து என்னென்னா, எதிர்பாராத இடங்களில் மதிப்பு அப்படின்றாங்க. மதிப்புன்றதே என்னது? இப்போ நமக்கு ஒரு சமூகத்தில் எப்போ மதிப்பு கிடைக்கும்? நம்ம நல்லா படிச்சிருந்தா, ஒருவேளை நல்ல வேலையில் இருந்தால், இல்லை ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருந்தால், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் என்ன கிடைக்கும்? மதிப்பு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிற இந்த ஏதாவது ஒரு கட்டத்துக்குள்ளே ராகாப் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. அவங்க வந்து அவங்க செய்த தொழிலே எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தது? கீழ்த்தரமான தொழிலாக இருந்தது. அவங்க எங்கே குடியிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்? மதில் மேலே. மதில் மேலே யார் இருப்பாங்கன்னு தெரியுமா? இதை குறித்து நம்ம முன்னாடி பெண்கள் கூடுகையில் லெசனே படிச்சிருக்கோம். மதில் மேலே, அந்த எரிகோ மதில் மேலே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மதில் பெருசாக கட்டி ஒரு பட்டணம் இருக்குது அப்படின்னா அந்த மதிலில் யாரை குடி வைப்பாங்க? எந்த ஒரு படை வந்து தாக்குனாலும் முதல்ல எதை தான் தாக்குவாங்க? ஓரத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல அழிவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் யாருன்னா, அந்த நாட்டுக்கு தேவையில்லாத பிரஜைகள். வேணா நீ செத்தாலும் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியான மக்களை தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த இடத்துல குடி வைப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் யார் குடியிருந்திருக்கா? ராகாப் குடியிருந்திருக்கா. அப்போ அந்த நாட்டு மக்களாலேயே ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட ஒரு பொண்ணாக தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல தான் அவங்க குடியிருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ராகாபுக்கு எப்படிப்பட்டதான ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு, அதற்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க வந்து அவங்க இருந்த நாடு, அந்த எரிகோ, அந்த கலாச்சாரம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சீர்கெட்ட ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே விக்கிரக ஆராதனையில் தவறான பழக்கங்களில் நிறைஞ்சு இருந்தவங்களாக இருக்காங்க. அதில் தான் ராகாபும் இருந்திருக்காங்க. ஆனாலும் ஆண்டவரை பற்றி கேள்விப்படும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆயிருக்கு? ஆண்டவர் அவங்க மனசில் பேசும்போது அவங்க செய்கிற பாவம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ராகாபை குறித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தங்க எழுதினதை வந்து படித்தேன் முன்னாடியே. நான் பெண்கள் கொடுகைக்காக முன்னாடி இதை எடுக்கும்போது என்னென்னா, ராகாப் எடுத்த உடனே அலங்கத்துக்குள்ளே குடி வரலை. முதல்ல அவங்க ஊருக்குள்ளே, ஏன்னா இது எரிகோ வந்து விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் நிறைந்த ஒரு நகரம். அங்கே வந்து
என்ன சொல்கிறது, வேசித்தனம் வந்து ஒரு தொழில் மாதிரி அவங்க வந்து ரெகுலராக செஞ்சிட்டு இருந்த ஒரு இடம். அவங்க எப்போ நான் செய்கிறது ரொம்ப பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த ஊருக்குள்ளே வந்து அவங்கள குடி வைக்கிறதுக்கு அந்த மக்கள் யாரும் சம்மதிக்கல. அப்போனா நீ இந்த ஊரில் இருக்காத, வெளியில் போகணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வேறு வழி இல்லாமல் எங்கே போய் குடியிருக்காங்க, மதில் மேலே போய் குடியிருக்காங்க. இந்த மதில் மேலே போய் அவங்க குடியிருக்கும்போது அவங்க அந்த தொழில் செய்கிறத என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமும் அது வந்து அதாவது அவங்களுடைய மனமும் வந்து அது ஒரு இது தானே, அது ஒரு பாவமே இல்லைன்னு மற்றவங்க மாதிரி அவங்க செய்யலை. அதை நான் செய்ய மாட்டேன்னு பிறகு இன்னும் முக்கியமான காரியம் என்னென்னா, அவங்களுடைய தகப்பன் வீடு தாய் வீடு எல்லாத்துலேருந்தும் ஒதுக்கப்பட்டு அவங்க தன்னந்தனியாக தான் அந்த மதில் மேலே என்ன பண்ணியிருந்திருக்காங்க, குடியிருந்திருக்காங்க. அப்படி அவங்க அவங்களுடைய பாவத்தை உணர்ந்து அப்போ அவங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஹிடன் டெக்ஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ராகாப் வந்து இந்த 2 ஒற்றர்களும் வரும்போது அவங்கள எங்கே ஒழிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சணல் தட்டையில். சணல் தட்டையெல்லாம் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சணல் தட்டையை எடுத்து அதை வந்து பாடம் பண்ணி அதை உலர்த்தி காய வச்சு அதை சணல் நூலாக திரித்து அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க விற்று, அது வந்து ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயமே இல்லை. இஸ்ரவேலர்களுக்குள்ளே அதை யார் பண்ணுவாங்கன்னா, ஆசாரிய குலத்தில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் செய்வாங்க. என்னென்னா, ஆசாரியர்கள் மட்டும்தான் சணல் நூல் வஸ்திரம் தரிப்பாங்க. அதை செய்கிற பெண்கள் ரொம்ப உயர்வான பெண்கள். அதை வந்து எல்லா பெண்களும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான பணி. அப்போ ஒரு கானானிய பெண், ஆண்டவரை அறியாத பெண், ஆனால் அவங்க எதுக்குள்ளே வந்துட்டாங்க, நான் இனிமேல் இந்த பாவத்தொழில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சணல் நூல் விற்கிறதான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க எதுலேயும் காமிச்சாங்க, அவங்க தொழிலில் அவங்க கிரியையிலையும் காமிச்சாங்க. அந்த மனசுக்குள்ளே இருந்த அந்த சின்ன விசுவாசத்தை யார் பார்த்தது, அங்கே இருக்கிற மக்கள் பார்க்கல, இஸ்ரவேலருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள வழி நடத்தினார். அந்த இஸ்ரவேலர் அந்த ஒற்றர்களை நேராக அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ராகாபுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க எவ்வளோ தூரம் அவங்களுடைய தொழிலை வெறுத்து யார் என்ன சொன்னாலும் நான் இனிமேல் இந்த பாவத்துக்குள்ளே விழமாட்டேன்னு சொல்லி இருந்ததுனால ஆண்டவர் வந்து அவங்கள எவ்வளோ தூரம் உயர்த்தினார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்குறோம். எங்கே அப்படின்னா, இயேசுடைய வம்ச வரலாறுல வர்ற பெண்களில் முக்கியமாக யாரும் வர்றாங்க, போவாசுடைய அம்மா, ரூத்துக்கு மாமியார் இல்லையா. போவாசுடைய அம்மா யார், ராகாபா இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராகாபை கல்யாணம் பண்ணது யார், சல்மோன். சல்மோன் தான் கல்யாணம் பண்ணுறாரு. சல்மோன் வந்து எந்த கோத்திரத்தில் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூதா கோத்திரத்தில் தான் வராங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்த வந்து ஆண்டவர் வந்து இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம முக்கியமாக கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகாப் வந்து ஒரு கானானிய பெண், ஒரு புறஜாதி ஸ்திரீ. ஆனாலும் கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த தெய்வத்தை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. இந்த மக்கள் இங்கே சிவந்த சமுத்திரத்தில் நடந்த விஷயம், சீகோனுக்கும் ஓகுக்கும் நடந்த விஷயம், இது எல்லாத்த குறித்தும் அவங்களுக்கு மட்டும்தான் பயம் இருந்ததானா, கிடையாது. எரிகோ மக்கள் எல்லாருக்குமே பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு இருந்த பயம் வேறு, ராகாபுக்கு இருந்த பயம் வேறு. ராகாபுக்கு இருந்தது என்னது அப்படின்னா, நான் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், ரட்சிக்கப்பட்டுறணும், இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இவர் பின்னாடி நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்டதான பயம் இல்லை. ஒருவேளை அந்த எரிகோ தேசத்தில் யாராவது ஒரு சிலருக்கு ராகாபை போல ஒரு பயம் இருந்திருந்தால் அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. இதுதான் வந்து நம்ம முக்கியமாக இங்கே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது, இங்கே எதுவுமே பேசணும், நான் சீக்கிரம் முடிச்சேன். வேறு ஏதாவது காரியங்கள்? சரி, அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னாக்கா, இந்த புதிய பற்று அப்படின்றத குறித்து நம்ம பார்க்குறோம். புதிய பற்றுனா என்னது, புதிதாக வந்து ராகாப் தெரிஞ்சு கொண்ட அந்த தெய்வம், அந்த தெய்வத்தின் மேலே அவளுக்கு வந்ததான அந்த பற்று. நம்மளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உண்மையான ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிறிஸ்டியனாகவே கூட இருந்திருக்கலாம் பிறந்ததுலேருந்து, ஆனாலும் உண்மையான தெய்வத்தை சரியான வழியில் தெரிஞ்சுக்கிட்டதுன்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான். சரிதானே பிரதர்? அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ தூரம் அந்த தெய்வத்தின் மேலே பற்று வந்தது. ஆரம்பத்தில் வந்தது. பிரதர் எப்போவுமே சொல்லுவாங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை இப்போ என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். அப்போ இருந்த மாதிரி இப்போ நம்மளால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ஒரு அன்பு வந்ததா இல்லையா? நம்ம விட்டுட்டோம். ராகாப் என்ன பண்ணிட்டாங்க, பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுதான் வித்தியாசம். அதனால தான் ராகாப் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலரோட கூட அவங்க பாளையத்துக்கு நடுவிலேயே தங்கி இருக்கிறதான ஒரு பெரிய சிலாக்கியத்தை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம்.
அங்கே அவங்க வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிறதான அந்த உரையாடல், யாருக்கு? அந்த ஒற்றர்களுக்கும் ராகாபுக்கும் இடையில் நடக்கிறதான அந்த உரையாடல், அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து மாறுத்துற வேத வசனமாக வாசித்தோம். அதில் ராகாப் எப்படி பேசுகிறாங்க? ஜீவனுக்காக ஜீவன், இரக்கத்திற்காக இரக்கம். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜீவனை நான் தப்பு வைக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் ஜீவன் அவங்க எங்கேயுமே சொல்லலை. ஒரு இடத்துல அதில் படித்து பாருங்கள். அந்த இதை மட்டும் நம்ம கொஞ்சம் படிக்கலாமா? அந்த தயவு பாராட்டுறது, அதுதான் அடுத்த இரக்கம். நான் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறேன், நீங்கள் எனக்கு இரக்கம் காண்பிங்கன்னு சொல்லலை. அவங்க யாருக்காகலாம் இரக்கம் காண்பிக்க சொல்கிறாங்க? ஒரு நிமிஷம். யோசுவா, ஆமாம், டோட்டல் ஃபேமிலி தான். அந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிச்சா, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு. ஆனால் அவங்க தகப்பன் குடும்பம் அவங்க கூட தான் இருந்தாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்லை, இவங்க தனியாக தான் இருக்காங்க. நம்மலாம் அப்படி இருந்தோன்னா, முதல்ல என்னை காப்பாற்றுங்கப்பா, அப்புறம் நான் கூட என் அம்மா அப்பா குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன்னு கூட நம்ம யோசிப்போம். அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். எப்பேற்பட்டதான ஒரு வேண்டுதல் இல்லை இது, இல்லையா? அவங்க எவ்வளோ அருமையாக கேட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து நாம் இந்த விஷயத்தை பார்க்குறோம், இந்த ராகாபுடைய விசுவாசம், அவங்களுடைய பற்று. அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்கும்போது அங்கே அந்த ஒற்றர்கள் என்ன ஒரு பதில் சொல்கிறாங்க? நீங்கள் எங்களுக்கு தயவு செஞ்சதுனால நாங்களும் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு தயவு செய்கிறோம், உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறோம், உங்களுக்கு உங்கள் ஜீவனுக்கு எந்த சேதமும் வராது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் சொல்கிற நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்படணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வீட்டு ஜன்னல்லேருந்து என்ன பண்ணணுமா, ஒரு சிவப்பு நூலை வந்து கட்டி தொங்க விடுங்கன்றாங்க. ராகாபுடைய வீடு எங்கே இருந்ததுன்னு நம்ம கொஞ்சம் அதை வந்து பிக்சரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பெரிய மதில், அந்த மதில்னால் அதனுடைய அகலம் வந்து சும்மா இப்படி இருக்கிறது இல்லை, வீடே குடியிருக்குதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், சீன பெருஞ்சுவர் மாதிரி அதில் ஆள்கள் நடந்து போகலாம், அவ்வளோ பெரிய கோட்டை சுவர். அப்போனா தான் என்ன பண்ண முடியாது, அதை எதிரிகளால், ஆமாம், உள்ளே வர முடியாது, அவங்களால தகர்த்து உள்ளே வரவே முடியாது. மனுஷனால் அழிக்க முடியாத கோட்டை தான் எரிகோ கோட்டை. உண்மை அதுதான். அந்த மதிலை எந்த ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் வந்து அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மதிலில் உயரத்தில் ராகாபோட வீடு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த வீடு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக அந்த மதிலில் ஏதோ ஒரு இடத்துல வீடு நிறைய அங்கங்கே, அதான் இந்த மாதிரி தேவையில்லாத பிரஜைகள்னு இருக்கிறவங்க எல்லாரோட வீடும் அங்கே இருக்கும்போது அதில் ஒரு வீடாக யாரோட வீடு இருந்திருக்கு? ராகாபுடைய வீடு இருந்திருக்கு. அப்போ அந்த வீடு என்ன பண்ணிடக்கூடாது, அழிக்கப்படக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்துக்காக தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிவப்பு நூலை வந்து கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இங்கே சிவப்பு நூல் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும் இது வந்து எதை குறிக்குது? இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்திலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அங்கே பஸ்காவுக்கு முன்னாடி என்ன நடக்குது? வீடுகளில் வெளியில் வந்து ரத்தத்தை பூசினாங்க இல்லையா? அது மூலமாக வந்து ஆண்டவர் அந்த வீடுகளெல்லாம் வந்து சங்கார தூதன் வந்து அழிக்காமல் விட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஒரு அடையாளத்தை வந்து இங்கேயும் காண்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள், அந்த கோட்டையை மக்களாக அழித்தாங்க, ஆண்டவர் தான். துதியினால் வந்து அழிக்கப்பட்ட கோட்டை அது. அவங்க எப்படி அந்த எரிகோவினுடைய கோட்டை தகர்க்கப்பட்டது, அந்த மதில் சுவர் தகர்க்கப்பட்டதுன்னா, முதல்ல என்ன பண்ணுறாங்க? 7 நாளும் 6 நாளும் ஒரு தடவை சுற்றி வராங்க. 7ஆவது நாள் எத்தனை தடவை சுற்றுறாங்க? 7 தடவை சுற்றி வந்து அவங்க ஆர்ப்பரிக்கும்போது அந்த ஆர்ப்பரிக்கிற அந்த சத்தத்தில் தான் என்ன ஆகுது? அந்த மதில் சுவர் அப்படி அவங்கவுங்களுக்கு முன்னாடி அந்த அலங்கம் வந்து இடிஞ்சு விழுகுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படியே விழும்போது ராகாபோட வீடு விழுந்திருக்கணுமா வேண்டாமா? நம்மளால் இல்லை, ஏதோ ஒரு இயற்கை பேரழிவாக இருக்குது, இல்லை எப்படி வேணாலும் இருக்குது, ஒரு சுவர் விழுகுதுன்னா மொத்தமாக தானே விழும். அங்கே யாருடைய வீடு விழலைன்னு சொல்லி பார்க்குறோம்? ராகாபுடைய வீடு விழலை. அப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி வராங்க. அவங்க சுற்றி வர்றதான அணிவகுப்பு முதலாவது யார் இருக்கான்னா, அங்கே அதை உள்ளே போகும்போது சல்மோன் தான் கொடி பிடிச்சிட்டு போகிறது. சல்மோனுக்கு பின்னாடி சல்மோனுடைய படை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு படை, அப்படி தான் உள்ளே போகிறாங்க உள்ளே. அப்போ இந்த ஒரு வீடு தான், அந்த ஒரு வீட்டில் அந்த சிவப்பு நூல் தொங்கும். ஒருவேளை யோசுவாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீட்டை அழிக்கக்கூடாதுன்றது.
7 நாளும் சுற்றி வரும்போது 7 நாளும் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்களா? எப்போ அந்த ராகாபோட வீட்டை மட்டும் அழிச்சிடக்கூடாது, ராகாபோட வீட்டை மட்டும் அழிச்சிடக்கூடாது ஞாபகப்படுத்திட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, மறந்துடும். ஆமாம், கண்டிப்பாக பிரதர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அடையாளமாக அதுதான் அந்த வீடு தான் சொல்லி எவ்வளோ தூரம் அவர் வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? இதுதான் அந்த ராகாப் என்னும் வேசியினுடைய வீடு, நம்மளுடைய ஒற்றர்களை பாதுகாத்தவளுடைய வீடு. அந்த வீட்டை என்ன பண்ணக்கூடாது? அழிச்சிடக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் நாம் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் வந்து எவ்வளோ அருமையாக அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. அவளுடைய வீடு மட்டும் வந்து அங்கே அழிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது எப்படி வந்து இந்த இடத்துல அப்போ வந்து என்ன சொல்கிறது, எகிப்திலேருந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி தேவதூதன் எப்படி இஸ்ரவேலர்களுடைய உயிர்களை அந்த வீடுகளெல்லாம் பாதுகாத்தாரோ, அதே மாதிரி இங்கே எரிகோ கோட்டை தகர்ந்து விழும்போது ராகாபினுடைய வீட்டையும் அவளுடைய குடும்பத்தாரையும் வந்து ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை காரியம் என்ன அப்படின்னா, ராகாப் ஆண்டவர் மேலே வச்சுருந்த அந்த ஒரு சின்ன விசுவாசம், கேள்வியினால் வந்த விசுவாசம் தான். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்களை பார்க்கல, அந்த தெய்வத்தை பார்க்கல, அதற்கான சடங்கு முறைகள் தெரியாது, வழிமுறைகள் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் கேள்வியினால் வந்த விசுவாசத்தை தான் வந்து ராகாப் வச்சுருந்தாங்க. ஆனாலும் அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது? உண்மையான விசுவாசமாக இருந்ததுன்றதை ஆண்டவர் பார்க்குறார். ஆமாம் ஆமாம், அதற்கு மேலே அவங்கள நாம் கண்டிப்பாக அதுதான் நம்ம அதிலே சொன்ன மாதிரி அது வந்து ராகாபை குறித்து அப்படி மேலோட்டமாக தான் படிச்சுட்டு போகிறோம். ஆனால் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தா அவங்க அந்த சத்தியம் இல்லை, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுடைய பாவம் வந்து அவங்கள எவ்வளோ தூரம் குத்தி இருக்குது. அந்த தொழிலை செய்ய மாட்டேன்னுட்டு, அதாவது பி அ ரோமன் வைல் இன் ரோம் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், இருந்துக்கணும். அங்கே வந்து வேசித்தனம்ன்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கிற ஒரு ஊரில், இல்லை இது பாவம், இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன், ஊர் மக்கள், குடும்பம், ராஜா எல்லாரும் ஒதுக்கி வச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இதுக்குள்ளே விழவே மாட்டேன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து உறுதியாக இருந்திருக்காங்கன்னா அந்த உறுதியை தான் ஆண்டவர் பார்த்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காரியங்கள் சொல்லணுன்னா சொல். ஆமாம். கண்டிப்பாக ஒரு இது இருந்திருக்கும். அதுதான் மக்கள் நம்மளை மாதிரி திரும்ப திரும்ப உளுந்து போகிறது. ஆமாம், இப்போ ஆமாம் ராகாப் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. ராகாப் வந்து எரிகோ பட்டணத்துக்கு பிரஜை, அவங்க அங்கேருந்து தான் இஸ்ரவேலுக்குள்ளே வராங்க. அவங்க பிறப்பால் இஸ்ரவேலர் கிடையாது. இங்கே சொன்னா இல்லை, உங்களோட கேள்விக்கு இன்னும் இந்த தெளிவாக சொல்கிறேன்னா,
இப்போ நான் தெளிவாக கேட்குறேன். இப்போது போவாஸ் வந்து இஸ்ரவேலர், எபிரேயர், சரியா? இப்போது அவங்கள்ட்ட வந்து வெளியேருந்து ஒரு அந்நிய ஜாதியிலேருந்து ஒரு பொண்ணு கட்டுறா. அப்போ கட்டும்போது இவங்க இஸ்ரவேலராக மாறுறாங்க பொண்ணு கட்டினதுனால. ஓகே, இப்போ இவங்க வந்து இஸ்ரவேலராகவே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஓகே, இப்போது ராகாபுன்ற வம்சவழியிலையும் இயேசு கிறிஸ்துவ வம்சவழியில் பிறந்த வழியில் ராகாபு இருக்கான்னு நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? இல்லைம்மா, எப்படி ரூத்து தானே? ரூத்து வந்து முதல்ல அந்நியராக இருந்து இயேசு கிறிஸ்துவோட பிளட் லைனில் வராங்க, தாவீது பிளட் லைனில் வராங்கன்னா, ராகாபும் தாவீது பிளட் லைனில் வராங்க அப்படின்னா என்ன இல்லையா? ராகாபும் அந்த வேசித்தனத்தை விட்டு வரும் பொழுது இஸ்ரவேலரில் ஒருத்தரை கட்டிக்கிட்டதுனால அவங்க அந்த வம்சலுக்குள்ளே வராங்க. அதான் நீங்கள் சொல்ல, அதான் அதுதான் எனக்கு தெரியணும். ஓகே ஓகே. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க 2 குரூப் பிரியுது. எப்போ? ஆபேல் காயின் டயத்திலே வந்து பிரிகிறாங்க. அப்போ அந்த காயினோட குணநலங்களோட வர குரூப்பில் தான் இவங்களாம் வந்து சேர்றாங்க. அப்போது காயினோட குணநலங்களோட தான் சேர்த்து இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, கடவுளோட போதனைக்கும் ஆதாம் கொடுக்குற போதனைக்கும் தேவனுடைய கிருபையினால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக சேர்த்து வந்து வராரு. அப்படி இருந்தும் கூட சேர்த்து ஏனோக்கு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த காயின் சந்ததியில் என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை சொல்லி கொடுக்குறவங்களா தான் இருக்கிறாங்க. விட்டரில் அவங்க வழி அதை கேட்டு வரவங்க ஏற்றுக்கிறாங்க, கேட்டு வராதவங்கள விட்டு பிரிஞ்சு போய் வாழ்கிற ஒரு சூழ்நிலையிலலாம் அவங்க வராங்க. அப்போது அந்த மாதிரி சந்ததியில் புறஜாதிகளாக தங்களை மாற்றி கொண்டார்கள். காயின் சந்ததிலாம் கடவுள் எல்லாரையும் ஒரே இதில் தான் படைச்சாரு. தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த உரிமையினால வேண்டி புறஜாதிகளாக மாறிட்டாங்க. அப்போ அந்த புறஜாதி வம்சாவளியில் வந்த அந்த ராகாப் வந்து கடவுளை தேர்ந்தெடுத்துட்டதுனால வேண்டி நம்ம எப்படி இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக போகிறோமோ அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆமாம், உங்களுக்கு பிரதர். ஓகே, இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இங்கே இவங்களை மட்டும்தான் பார்க்குறோமா அப்படின்னா, ஒரு 2-3 அதிகாரம் கழித்து இன்னும் ஒரு குரூப் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி மக்களை பார்க்குறோம். யார் அப்படின்னா கிபியோனியர்களை குறித்து பார்க்குறோம். கிபியோனியர்கள் என்ன பண்ணாங்க இங்கேன்னு சொல்லி பார்க்குறோம். தந்திரம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஏமாற்றிட்டாங்க. யோசுவாவை ஏமாற்றிட்டாங்க. என்னன்னா, ஏமாத்தினாலும் நோக்கம் துரோகம் பண்ணணும், இவங்களை அழிக்கணும்ல, தங்களை காப்பாற்ற. அதுதான் இங்கே, அதுதான் நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம 2 பேரையுமே கம்பேர் பண்ண போகிறோம். யார் அப்படின்னா ராகாபையும் கிபியோனியர்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2 பேருமே யார் தான்? புறஜாதி மக்கள் தான். 2 பேருமே யாரை குறித்து கேள்விப்படுறாங்க? ஆண்டவரை குறித்து கேள்விப்படுறாங்க. அடுத்ததாக 2 பேருக்குள்ளேயும் என்ன வருதுன்னா பயம் வருது. ராகாபுக்குள்ளேயும் பயம் வருது, கிபியோனியர்களுக்குள்ளேயும் பயம் வருது. 2 பேருமே போய் பேசுகிறாங்களா? பேசுகிறாங்க. ஆனால் இதில் இருக்க வித்தியாசம் என்ன? ராகாப் திட்டமிட்டு எந்த பொய்யையும் பேசலை. ஆனால் கிபியோனியர்கள் திட்டம் போட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பொய் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கமும் என்னவா இல்லை, இஸ்ரவேலர்களை வந்து நம்ம 2 பேரையும் கம்பேர் பண்ணோம்னா, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது ராகாபுடைய நோக்கம் வந்து தேவனை ஏற்றுக்கிட்டு உண்மையாக அவரை தொழுகணுங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அவன் உயிரை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இதில் கொஞ்சம் டீப் ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னா தெரியும் என்ன அப்படின்னா, கிபியோனியர்கள் ஏமாற்றிட்டாங்க, தந்திரமாக ஏமாற்றினாங்க. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். கலாத்தியரில் நாம் படிக்கிறோம். இந்த இஸ்ரவேலர் ஒரு காலத்தில் கிபியோனியரை ஏமாற்றினாங்க, தந்திரமாக ஏமாற்றினாங்க. அதுக்கு பல வம்சங்கள் கலந்து திரும்ப அவங்க தந்திரமாக ஏமாற்றிருக்காங்க. எங்கே அப்படின்னா, யாக்கோபுக்கு ஒரு மகள் பிறந்தாங்க இல்லையா, தீனாளை வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, சர்க்கம்சிஷன் பண்ணி கொள்கிறாங்க இல்லையா அந்த சீகோனியர்கள். அவங்க யாருன்னா அவங்க ஏவியர் தான், இந்த கிபியோனியர் தான். அதே ஏவியர் தான் இவங்களும். 2த்துக்கும் வந்து ஆதார வசனம் நான் எழுதி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களும் அதே ஏவியர்கள் தான், இந்த கிபியோனியர்களும் அதே ஏவியருடைய வம்சம்தான். ஸோ பல வம்சங்களுக்கு முன்னாடி இஸ்ரவேலர் அவங்கள வஞ்சித்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள அதே போல் தந்திரமாக வந்து ஏமாற்றிட்டாங்க. ஆனாலும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா,
இவங்க ஏமாத்தினாலும் ஆண்டவர் அதையும் வந்து என்ன தான் பண்ணார், நன்மையாகத்தான் வந்து மூடிய பண்ணார், ஆசீர்வாதமாக தான் மாற்றிருக்கார். ஆனால் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னாக்க, யோசுவா ஒரு தேவனுடைய மனுஷன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு மனுஷன். கிபியோனியர்கள் விஷயத்தில் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு செயல்பட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்காம போயிட்டார். அதனால தான் என்ன ஆயிடுச்சு, அவங்க தந்திரமாக ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார்ன்ற மாதிரி இந்த விஷயத்தையும் ஒரு ஆசீர்வாதமாக தான் வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி கிபியோனியர்கள் ஏமாத்தினாலும் அவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்த இஸ்ரவேலர்களை அழிக்கணுன்றதோ அவங்கள வெற்றி கொள்ளணுன்றதோ இல்லை, அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கணுன்றது. அதனால் அவங்கள எப்படி மாற்றினாங்க, விறகு வெட்டுக்கிறவங்களா, தண்ணி ஊற்றுறவங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்க்கலாம், கிபியோனியர்கள் வம்சங்கள் பூரா வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாகவே வந்து சர்வெண்ட் ஆஃப் காடாகவே மாறிட்டாங்க. ஆண்டவருக்கான ஊழியக்காரர்களை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பெரிதான பொறுப்பை வந்து அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி பின்னாடி சாமுவேலில் அங்கெல்லாம் வரும்போது வந்து நாம் பார்க்கலாம். இதுதான் வந்து நாம் இங்கே பார்க்குறது. அதுதான் வந்து ஆச்சரியம் அளிக்கிற கிருபையும் கூட. சொன்னாக்க இப்போ வந்து யாக்கோபோட பிள்ளைங்க வந்து செஞ்சது போல செய்யறதுக்கு சான்ஸ் யாருக்கு இருக்கு? கிபியோனியர்களுக்கு இருக்கு, கிபியோனியர்களுக்கு இல்ல, யோசுவாவுக்கு இஸ்ரவேல் சபைக்கும் இருக்கு. ஆமா, அவங்க சான்ஸ் இருக்கு. எதுல அவங்க விழுந்தாங்க, அங்க அழிக்கணும் அப்படிங்கிறதுல விழுந்தாங்க. இவங்களுக்கும் அழிக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனாக்க யோசுவா என்ன செஞ்சிடறான், தேவனுக்கு நான் பொறுத்தனேன், அதாவது உடன்படிக்கையை நான் பண்ணிட்டேன், அப்போ இதனால நமக்கு நஷ்டம் வந்தாலும் அவனை வந்து ஒரு மாதிரி முறுமுறுத்து இப்படி பண்ணிட்டியே நாளைக்கு பின்னாடி எப்படி ஆகுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாலும் கூட தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அவங்களோட பண்ண உடன்படிக்கையை. அப்படிங்கிறப்போ வந்து அதை நான் வந்து மீறி நடக்க மாட்டேன், அவங்கள வந்து இது வந்து எப்படி நடத்தணுங்கிறத கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்டு அது பிரகாரம் நடத்திடலாம், அவங்கள அழிக்காம. அந்த ஒரு எண்ணங்கள், அந்த எப்படி இரண்டாம் விசை, இரண்டாம் தருணம், இரண்டாம் வாய்ப்பு, இந்த இடத்துலையும் அங்கே வந்து நம்ம வந்து செயல்படுறத பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு பாயிண்ட் தான் இதுவும் கூட. என்ன அப்படின்னா, ஒரு தடவை அவர் ஆலோசனை கேட்காம விட்டாலும் கூட அவருக்கு அந்த இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படும் போது, பைபிளில் நாம் சங்கீதத்தில் வாசிக்கிற மாதிரி ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை மீற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசுவா என்ன பண்ணுறாரு, அவர் கொடுத்த அந்த ஆணையின் பிரகாரம் அவர் இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து அதை வந்து ஒரு ஆசீர்வாதமாகத்தான் வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். கண்டிப்பா இல்லை அந்த தப்பை நம்ம அதுக்காக விடக்கூடாது. முக்கியமா அந்த திருமண உறவு மற்ற வேற ஒரு சில உடன்படிக்கைக்குள்ளார நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதன்படி தான் நாம இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து ஒருத்தங்களை கிருபைக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தா அவரோட கிருபைக்கு ஏதாவது ஒரு பாகுபாடு இருக்கா, இவங்கள மட்டும்தான் ரட்சிப்பேன் இவங்கள ரட்சிக்கப்பேன், அவருக்கு தேசம், இனம், பாலினம் எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது. அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாரு, என்னது, தன்னை நோக்கி பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இடமும் ஊடுருவி செல்கிற அளவுக்கு ரொம்ப விசாலமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிருஷ்டிப்பின் கீழே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பம் தான் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் நம்ம யார்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரியத்தை தான் வந்து அவர் பார்க்குறாரு. அதற்காக தான் அவருடைய கிருபையும் வந்து நம்மளை இன்னும் தாங்கி பிடிச்சி வழி நடத்திட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி பாடத்திலேருந்து நாம் கற்றுக்கிட்ட மாதிரி ராகாபை போல், கிபியோனியர்களை போல், இஸ்ரவேலர்களை போல் நமக்கும் திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும், சரியாக பயன்படுத்திக்கணும். ராகாபை போல் எப்படி ஒரு புறஜாதி ஸ்ரீ கேள்விப்பட்ட தெய்வத்தை குறித்து இவ்வளோ தூரம் ஒரு விசுவாசத்தோடு இருந்தாங்கன்னா, தினம் தினம் ஆண்டவருடைய போதனைகளை படித்து வளர்கிற நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தில் இருக்கணும் இல்லையா? அந்த ஆண்டவருடைய ஜீனியாலஜியில் அவங்களோட பேர் வந்திருக்கு அப்படின்னா, யாரோட பேர்லாம் வந்திருக்கு, 4 பேர் 5 பேர் தான் வந்திருக்காங்க பெண்கள். யார் யார்? முதலாவது தாமார், அடுத்ததாக ராகாப், அடுத்தது ரூத், அடுத்து
மேரி 4 பேர் தான் வந்திருக்காங்க. 4 பெண்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவருடைய வம்சாவளியில் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 பேர் என்னது தான், புறஜாதி ஸ்திரீகள் தான். விசுவாசத்தின் பேரில் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணுன்றதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நமக்கு வந்து பாடம் வச்சுருக்காரு. இன்றைக்கும் கூட நம்ம ராகாவை வந்து அன்னைக்கு அங்கே இருக்கிறவங்க ரொம்ப வந்து கீழ்த்தரமாக பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம யாரையாவது கீழ்த்தரமாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இவங்க என்ன இப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னுட்டு. எப்படிப்பட்டவங்களையும் வந்து கிருபை போய் சந்திக்குது. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பை வந்து ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஒருவேளை அப்படிப்பட்டவங்கள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம என்ன தான் பண்ணணும், ஜெபம் தான் செய்யணும். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கடைசி காலத்தில் இருக்கும்போது நம்ம ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள்கிட்ட இந்த 2 வகையான மக்கள் போன மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ராகா மாதிரியான மக்களும் வரலாம், கிபியோனியர்கள் மாதிரியும் வரலாம். எப்படிப்பட்டவங்கள வந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். சரி, இந்த நல்ல ஒரு வேத பாடத்தை எடுத்து தர செய்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றி.